பிரியமானவர்களே, இன்றைய நாளில் வேத வசனம், நீ வலப்புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் முதலாவது நீ என்று இங்கு காணப்படுகிறது. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் பொழுது நீ, ஒரு மனிதனை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்த வசனம் இது. எனவே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவது ஆண்டவர் தேடுகிற கூட்டத்தை அல்ல, அவர் தேடுகிறது ஒரு நபரை. அது நீயாக இருக்கலாம். இன்று தேவன் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ வலப்புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் பின்மாற்றத்திலே அல்லது பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ, உங்களை முன்பதாக கொண்டு வந்து ஆண்டவர் உங்கள் இடது பக்கத்திலே வலது பக்கத்திலே இருக்கிற காரியங்களில் பெருக செய்வார். எதிலெல்லாம் நீங்கள் நஷ்டத்தை கண்டீர்களோ, எதிலெல்லாம் நீங்கள் குறைவுகளையும் தலைகுனிவையும் கண்டீர்களோ, அந்த காரியத்தில் தேவன் பெருக்கத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எதை பெருக சொல்லுகிறார்? இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லுகிறார். இடங்கொண்டு என்பது இடங்களை வாங்குவதாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது நன்மைகள் இடங்கொண்டு பெருகும்படியாய் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அடுத்தபடியாக உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு என்று இந்த வசனம் சொல்கிறது. முதலாவது நீ என்று சொன்னேன். இரண்டாவதாக நம்மோடு இருக்கிற சந்ததியார் என்பது உங்கள் நிமித்தம் வருகிறதான குழந்தைகள், உங்களிலிருந்து வருகிறதான குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், இதைதான் சந்ததியார் என்று சொல்லுவோம். ஜாதிகள் என்பது ஆண் ஜாதி பெண் ஜாதி, அது மட்டுமல்ல, மனிதர்கள் மற்றும் விலங்குகள், பறவைகள், இவைகளெல்லாம் நாம் ஜாதி என்று ஆண்டவர் அழைக்கிறார். உலக பிரகாரமாக இருக்கிற ஜாதியை இது குறிக்கவில்லை. கர்த்தர் சொல்லுகிற ஜாதி என்பது ஆண் ஜாதி பெண் ஜாதி. அது விலங்காயிருக்கட்டும், மிருகங்களாயிருக்கட்டும், பறவைகளாயிருக்கட்டும், அதை தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகள், பறவைகள், இவைகளை கொண்டு தான் வணிகம் செய்வார்கள், ஒட்டகங்கள். ஸோ அது ஒரு பொருளாதாரத்துக்குரியதாக இருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் முதலாவது உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்குரிய காரியத்தை கொண்டு பெருக செய்வார். அது நிமித்தமாக உங்கள் சந்ததிகள், உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகளை காணும்படி செய்வார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக உங்களோடு இருக்கிறதான வகையான விலங்குகள், பறவைகள், அவைகளை கொண்டு செய்கிறதான வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், இவைகளை ஆண்டவர் பெருக செய்கிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக இங்கே பார்க்கிறோம். மூன்றாவது நிலைமை அது என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லி மூன்றாவது அடுத்தது, அதாவது முதலாவது நீ, இரண்டாவது உன்னுடைய பிள்ளைகள், மூன்றாவது மற்ற மக்கள். அதாவது பாழாய் போயிருக்கிற என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது, பாவத்தின் நிமித்தமாக சாபத்தின் அடிமைத்தனத்திலே என்னுடைய வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படுமா, நல்ல உயர்வான இடங்களிலே கர்த்தர் என்னை உயர்த்தக்கூடுமா என்று ஏக்கத்தோடு ஏங்கி திரிகிறதான பாழாய் கிடக்கிற பட்டணங்களிலே வசிக்கிற மக்களை கர்த்தர் உங்களை கொண்டு அவர்களை குடியேற்ற பண்ணுகிறார். குடியேற்றுவது என்பது அவர்களுடைய வாழ்க்கை, அதாவது அடிமட்டத்தில் இருக்கிறது, அல்லது அவர்கள் முன்னேறக்கூடாதபடி இருக்கிற தடைகள், சாபங்களை கர்த்தர் உங்களை கொண்டு முறியடிப்பார். நீங்கள் அவர்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து, கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து, பாழாய் போயிருக்கிற அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி, அவர்களுக்கென்று நீங்கள் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டி கொடுக்கும்படியாய் நீங்கள் அவர்களை உயிர்ப்பிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு ஆரம்பித்து பின்பதாக
ஒரு நாட்டையே ஆண்டவர் புதிதாய் புதுப்பிக்கிறார். பாழாய் கிடைக்கிற பட்டணங்களை ஆண்டவர் புதிதாய் கட்டுகிறார். புதிதான ஒரு பட்டணமாய் மறுரூபப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட வசனத்தை கர்த்தர் நமக்கு இன்றைய நாளில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனம் உங்களுக்கு புரிந்ததென்றால் நீங்கள் இந்த கமெண்ட் செஷனில் புரிந்தது என்று நீங்கள் டைப் பண்ணலாம். அதனால் புரியவில்லை என்றால் நான் மறுபடியும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கான்டாக்ட் மூலிமா ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெப உதவிக்கு அணுகவும். இப்பொழுது நாம் சேர்ந்து இந்த காரியத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர், பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட, அதாவது ஏசாயா 54 அதிகாரத்திலே 3 வசனம், நீ வலப்புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது, நான் வாழ்க்கையில் என்னென்ன கனவுகளோ கண்டேனே, எதுவுமே எனக்கு வாய்க்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டு திகைத்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற, எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற, குடும்ப பாரத்தை கண்டு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீர் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளவில்லை அல்லது உலக மக்களை தெரிந்து கொள்ளவை. கர்த்தர் ஒரு மனிதனை நீர் தேடுகிறீர். அந்த மனிதனை கர்த்தர் நீர் எழுப்பி கட்ட வல்லவராயிருக்கிறீர். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை பெருக செய்கிறீர். வலது புறத்திலும் பெருகுவாய் என்று சொல்லுகிறீர், இடது புறத்திலும் பெருகுவாய். நீ எந்த காரியத்திலே தோல்வி அடைந்தாரோ அந்த காரியத்திலே நீ பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறீர். ஆண்டவரே, அந்த பெருக்கத்தின் நிமித்தமாக ஒரு சந்ததியை, அவருடைய சந்ததியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக அவர்களை நம்பியிருக்கிற ஜாதி ஜனங்கள் மற்றும் ஆண்டவரே விலங்குகள், பறவைகள், ஆண்டவரே அவர்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அதன் மூலியமாய் பாழாய் கிடக்கிற மக்களை, பாழாய் கிடக்கிற நகரத்தின் மக்களை கர்த்தர் ஆண்டவரே, இந்த ஒரு குடும்பம், இந்த ஒரு சந்ததியை நீதியுள்ள ஜாதியாக எழுப்பி அந்த பாழாய் கிடக்கிற பட்டணங்களில் உள்ள மக்களை சந்திக்க செய்கிறீர். இது நிமித்தமாக ஆண்டவரே சுவிசேஷம் பரவி தேசத்திலே கர்த்தருக்கென்று ஒரு கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொதுவான வேலை மற்றும் ஊழியங்களிலே பெருக்கத்தை கொண்டு வருவீராக. குறுகி போன நாட்கள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பெருக்கத்தின் தேவன் பெருக்கமான காரியங்களை செய்வீராக. குறுகினது அற்று போகட்டும் ஆண்டவரே. பெருக்கத்தின் தேவன் பெருக செய்வீராக. ஒவ்வொருவருடைய கரத்தின் காரியங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. தடைப்பட்ட வருமானங்களை பெருக செய்வீராக ஆண்டவரே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எழுப்பி கட்டுவீராக. பாழாய் போன நகரத்தை கட்டுகிற பிள்ளைகளாக, குடியேற்றுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல